இப்போ நம்ம என்ன பார்க்கலாம், ஒரு நாவல் எடுத்தது. இது வந்து சமுதாய வீதின்ற நாவல் பார்க்க போகிறோம். இது வந்து சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நாவல். இதோட ஆத்தர் யாருன்னா தீபம் பார்த்தசாரதி அவர். இதில் மொத்தம் 20 அத்தியாயங்கள் இருக்குது. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அத்தியாயம் 1. பட்டணத்திற்கு வந்த பின் அவனுடைய வாழ்வு மாறி தானாக வேண்டியிருந்தது. கந்தசாமி வாத்தியாரின் காணாமுத நடன வினோத நாடக சபாவில் பாடல்களும் வசனமும் எழுதி சமயங்களில் மேடை ஏறி நடித்தும் வந்த காலத்தில் அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு வேகமும் இல்லை, பிரகாசமும் இல்லை. மதுரையிலும் சென்னையிலும் வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகள் இவ்வளவு வேறுபட காரணம் என்னவென்று சிந்திப்பதற்கு வேண்டுமானால் இடமிருக்கலாம். வெளிச்சம் அதிகமாக இருக்கிற இடத்தில் சிறிய வாழ்வு கூட பெரியதாக தெரியலாம். வெளிச்சம் குறைவாயிருக்கிற இடத்தில் பெரிய வாழ்வு கூட சிறியதாய் மங்கி போகலாம். வெளிச்சம்தானா வாழ்வு என்று கேட்டு பயனில்லை. பட்டினத்தில் சூரியனின் வெளிச்சம் மட்டும் வாழப்போதாது. மனிதன் போடுகிற அல்லது மனிதனை சுற்றி போடப்படுகிற வெளிச்சமே சில சமயங்களில் சூரியனின் வெளிச்சத்தை விட பெரியதாய் இருக்கிற வேண்டிய அவசியம் இங்கு உண்டு. மதுரை கந்தசாமி வாத்தியாரின் காணாமுத நடன வினோத நாடக சபாவில் இருந்தபோது அவனுடைய முழு பெயர் முத்துக்குமாரசுவாமி பாவலர். நாடக சபா கையிலக்கப்பட்டு பட்டினத்து கையுலகத்தில் பஞ்சம் பிழைக்க வந்த ஆளாக நுழைந்தபோது வாழ்க்கை வசதிகள் சுருங்கியது போலவே பெயரும் சுருங்க வேண்டிய நியதிக்கு அவன் தலை வணங்கியாக வேண்டியிருந்தது. முத்துக்குமரன் என்ற பெயர் நாகரிகமாகவே தோன்றியது. அவனுக்கும் மற்றவர்களுக்கும் சேத்தூர் சிவகிரி ஜமீன்தாரர்களை அண்டி பிழைத்த அவன் முன்னோர்கள் வேண்டுமானால் அகட விகட சக்கர சண்ட பிரசண்ட ஆதிகேசவ பாவலர் என்பது போன்ற நீண்ட பெயர்களை விட்டு கொடுக்கவும் குறைக்கவும் அஞ்சியிருக்கலாம். ஆனால் இன்று இந்த நூற்றாண்டில் அவனால் அப்படி வாழ முடியவில்லை. பாய்ஸ் கம்பெனி மூடப்பட்டு 10 மாதம் மதுரையில் ஒரு பாட புத்தக கம்பெனியில் சந்தியும் குற்றியலுகரமும் திருத்தி ப்ரூஃப் ரீடராக உயன்ற பின் நாடகத்தின் மூத்த பிள்ளையாகிய சினிமா உலகத்தை தேடி பட்டணத்துக்குத்தான் ஓடி வந்தாக வேண்டியிருந்தது. அவன் மதுரையிலிருந்து முத்துக்குமரன் பட்டினத்துக்கு ரயில் ஏறிய போது அவனிடம் சில சௌகரியங்களும் இருந்தன. அசௌகரியங்களாவன, பட்டினத்துக்கு அவன் புதிது. முகஸ்துதி செய்ய அவன் பழகியிருக்கவில்லை. அவனிடம் யாருக்கும் அறிமுக கடிதமோ சிபாரிசு கடிதமோ இல்லை. கையிலிருந்த பணம் 47 ரூபாய்தான். கையுலகத்துக்கு மிகுந்த தகுதியாக கருதப்பட்டு எந்த கட்சியிலும் அவன் உறுப்பினரோ அனுதாபியோ இல்லை. சௌகரியங்களாவன. ஆனால் முத்துக்குமரனுக்கோ மழையில் நனைந்த பட்டினம் மிக மிக அழகாக தெரிந்தது. நீராடி நனைந்த புடவையோடு நாணி கோணி தயங்கி நிற்கும் ஒரு சுந்தரியைப் போல அன்று சென்னை அழகாயிருப்பதாக அவனுக்கு தோன்றியது. புகை போன்ற மேகமூட்டத்தில் கட்டிடங்களும் சாலைகளும் மரங்களும் மங்கலாக தெரிந்தன. அதிகம் நனைந்து விடாமல் போய் சேர வசதியாக எழும்பூர் நிலையத்துக்கு நேர் எதிரே இருந்த ஒரு லாட்ஜில் போய் இடம் பிடித்து தங்கினான் முத்துக்குமரன். முன்பு அவனோடு நாடக சபாவில் ஸ்திரீ பாட் போட்ட பையன் ஒருவன் அப்போது சென்னையில் பெரிய நடிகனாக இருந்தான். கோபாலசாமி என்ற பெயருடைய அவனுக்கு இப்போது கோபால் என்ற பெயர் சுருங்கியிருந்தது. குளித்து உடை மாற்றி கொண்டு காபி குடித்த பின் கோபாலுக்கு ஃபோன் செய்ய எண்ணியிருந்தான் அவன். அந்த லாட்ஜில் எல்லா அறைகளிலும் டெலிஃபோன் கிடையாது. லாட்ஜ்
ரிசப்ஷனில் மட்டுமே ஃபோன் உண்டு. தன்னுடைய காரியங்களை எல்லாம் முடித்துக்கொண்டு அவன் ஃபோனுக்காக ரிசப்ஷனுக்கு வந்தபோது மணி காலை 11 ஆகியிருந்தது. டெலிஃபோன் டைரக்டரியில் எவ்வளவோ தேடியும் நடிகன் கோபாலின் நம்பர் கிடைக்கவில்லை. கடைசியில் வேறு வழியில்லாமல் போகவே ரிசப்ஷனில் உட்கார்ந்திருந்த ஆளிடம் கோபாலின் நம்பரை பற்றி கேட்டான் முத்துக்குமரன். அவன் தமிழில் கேட்ட கேள்விக்கு அவர் இங்கிலீஷில் பதில் கூறினார். சென்னையில் அவன் இந்த புதுமையைக் கண்டான். தமிழில் கேட்பவர்களுக்கு ஆங்கிலத்தில் பதில் சொல்பவர்களும் ஆங்கிலத்தில் கேட்பவர்களுக்கு தமிழில் மட்டுமே பதில் சொல்ல தெரிந்தவர்களும் கிடைத்தார்கள். நடிகன் கோபாலின் நம்பர் டெலிஃபோன் டைரக்டரியில் லிஸ்ட் செய்யப்பட்டிராது என்பது அவர் கூறிய பதிலிலிருந்து அவனுக்கு தெரிந்தது. சில வினாடிகளுக்கு பின் டெலிஃபோன் மூலமே விசாரித்து அந்த நம்பரை அவனுக்கு தெரிவித்தார் ரிசப்ஷனில் இருந்தவர். சென்னைக்கு வந்தவுடன் ஒவ்வொரு வினாடியும் அந்த வினாடியின் நிலைமைக்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டியிருப்பதை அவன் உடனடியாக உணர்ந்தான். வினாடிகளை தனக்கு தகுந்தாற்போல் மாற்றிக்கொள்கிற பழக்கமான வாழ்விலிருந்து வினாடிகளுக்கு தகுந்தாற்போல தானே மாற வேண்டிய வாழ்வுக்கு இறங்குவது சிறிது சிரமமாகத்தான் இருந்தது. அவன் யாருடைய ஃபோன் நம்பரை விசாரித்தானோ அந்த பெயரிலிருந்து பிறந்த மரியாதையும் பிரமிப்பும் உந்த அவன் மேலும் சிறிது மரியாதையை செலுத்தினான் அந்த ரிசப்ஷனிஸ்ட். ஃபோனில் நடிகன் கோபால் கிடைக்கவில்லை. அவன் ஏதோ ஷூட்டிங்காக பெங்களூர் போயிருக்கான் என்றும் பிற்பகல் 3 மணிக்கு விமானத்தில் திரும்புகிறான் என்றும் தெரிந்தது. இவன் பால்ய சிநேகிதத்தை எல்லாம் எதிர்ப்புறம் கேட்டவர் காது புளிக்க விவரித்த பின் 4:30 மணிக்கு மேல் நேரில் வாருங்கள், சந்திக்கலாம் என்று வேண்டாவெறுப்பாக பதில் தெரிவிக்கப்பட்டது. அந்த வினாடியில் உடனே அந்த பதிலுக்கு தகுந்த மாதிரி அவன் மாற வேண்டியிருந்தது. பதிலை மாற்ற அவனால் முடியாது. எங்கும் போகவும் வழியில்லை. மழை நிற்கும் என்றும் தோன்றவில்லை. பகல் சாப்பாட்டுக்கு பின் நன்றாக தூங்க வேண்டும் என்று தோன்றியது. இரவு ரயில் பயணத்தில் அந்த தூக்கத்தை பெற வேண்டும் போலிருந்தது அவனுக்கு. புதிய ஊரில், புதிய கட்டிடத்தில், புதிய அறையில் உடனே தூக்கம் வருமா என்று தயக்கமாகவும் இருந்தது. பெட்டியை திறந்து புத்தகங்களை வெளியே எடுத்தான். 2 நிகண்டு, ஒரு எதுகை அகராதி, 4-5 கவிதை புத்தகங்கள். இவைதான் அவனுடைய தொழிலுக்கு மூலதனம். ககர எதுகை, தகர வறுக்க எதுகை. ககர எதுகை, தகர எதுகை, வகர எதுகை என்று பழுப்பேறிய பக்கங்கள் புரண்டன, திறந்திருந்தன. அரைவாசலில் எதிர்த்த அறையை பூட்டிக்கொண்டு வெளியே புறப்பட தயாராகும் ஒரு அழகிய யுவதியின் பின்புறத் தோற்றம் முத்துக்குமரனின் கண்களை வசீகரித்தது. அந்த இடையின் பொன்னிறம், முதுகின் வாய்ப்பு, நீலப்புடவையெல்லாம் அழகு சூறையாயிருந்தன. மேகம் மருங்கணிந்து மின்னல் வரங்கண்டேன், யோகம் ஒருங்கணிந்து யுவதி வரக் கண்டேன் என்று பாட்டு கட்ட வேண்டும் போலிருந்தது. நெடிலெதுகையில் யோகம் மேகம் ஆகிய சொற்களுக்கு பின் என்ன வார்த்தைகள் இருக்கின்றன என்பதை அவன் கண்கள் புத்தகத்தில் துழாவின. நாடக கம்பெனியின் தேவைக்கு எந்த நிலையிலும் எந்த அவசரத்திலும் பாட்டு எழுதி எதற்கெடுத்தாலும் எதுகை நிகண்டை பார்க்கிற பழக்கம் வந்திருந்தது அவனுக்கு. எதுகைகள் கிடைத்தன. பாகம், வேகம், தோகை என்று முன்சொற்களுக்கு பொருத்தமான எதுகைகள் கிடைத்தும் பாட்டை மேலே எழுதுவதில் மனம் செல்லவில்லை. தன் வாழ்க்கை நிலையும்
பட்டினத்திற்கு பிழைப்பு தேடி வந்திருக்கிற அவலமும் நடுவே நினைவு வரவே பாட்டு எழுதுவதற்குரிய நிலைமைக்காக மனம் எவ்வளவு உயரம் மேலே போக வேண்டுமோ அவ்வளவு உயரம் மேலே போக மறுத்தது. ஆகவே பாட்டில் ஈடுபாடு குன்றியது. அந்த மின்னும் இடையின் ஒருவரி சதை, வாலிப்பான முதுகு, கழுத்துக்கு கீழே அரை வட்டமாக தெரிந்த பொற்குவடுகளின் செழிப்பு எல்லாம் அவன் மனதுக்கு உணவாயிருந்தன. இடையே இன்னொரு சிந்தனைக்கும் அவன் மனம் தாவியது. மதுரையிலோ திண்டுக்கல்லிலோ இத்தனை உடற்கட்டும் வாலிப்பும் உள்ள பெண்களை அவன் அதிகம் சந்திக்க நேர்ந்ததில்லை. அதற்கு என்ன காரணம் என்று அவன் மனம் தற்செயலாக சிந்தித்தது. உணவு வழக்கங்கள் ஆகியவற்றில் நகர்ப்புறத்து பெண்கள் துணிந்த அளவு நாட்டுப்புறத்து பெண்கள் துணிவதில்லை. நகர்ப்புறத்து பெண்களில் பெரும்பாலோருக்கு உடையணிவதிலும் பிறரை கவர்வதிலும் இருக்கிற அவ்வளவு அக்கறை நாட்டுப்புறத்து பெண்களுக்கு இல்லையா அல்லது இருக்க வசதி இல்லையா என்று நினைத்தான் அவன். பட்டினத்தில் ஒரு தாய்க்கு கூட தான் 4-5 குழந்தைகளுக்கு தாய் என்பதை விட பெண் என்பதே அதிகமாக ஞாபகம் இருக்கிறது. நாட்டுப்புறத்தில் அப்படி இல்லை. ஒரு பெண்ணை தாயாராக உணரும்போது மனம் விகாரப்படுவதில்லை. பெண்ணாக உணரும்போது மனம் விகாரப்படாமல் இருக்க முடிவதில்லை. கர்ப்பிணிகளை எங்கே கண்டாலும் எவ்வளவு அழகாக கண்டாலும் காம உணர்வு ஏற்படுவதில்லை என்பது நினைவு வந்தது முத்துக்குமரனுக்கு. பகல் உணவுக்கு பின் உறங்க முயன்று உறக்கமும் வராத காரணத்தினால் லாட்ஜுக்கு மிக அருகில் இருந்த மியூசியம், ஆர்ட் கேலரி, கன்னிமாரா நூல் நிலையம் ஆகியவற்றை பார்த்து வரலாம் என்று புறப்பட்டான் அவன். மழை நின்று சிறு தூறலாகி இருந்தது. பாந்தியன் ரோட்டில் தென்பட்ட கர்ப்பிணிகளை கண்டபோது பகலில் தான் சிந்தித்த சிந்தனை நினைவுக்கு வந்தது அவனுக்கு. சிலருடைய முகங்களை பார்த்தால் பட்டினம் போக பூமியாயிருப்பது போல தோன்றியது. வேறு சிலருடைய முகங்களை பார்த்தால் பட்டினம் சிரமப்பட்டு கொண்டிருப்பது போலவும் இருந்தது. சில இடங்களை பார்த்தால் பட்டினம் அழகாகவும் ஆடம்பரமாகவும் இருப்பது போல் தோன்றியது. வேறு சில இடங்களை பார்த்தால் பட்டினம் ஆபாசமாகவும் அருவருப்பாகவும் வேதனையாகவும் இருப்பது போல் தோன்றியது. எது உண்மை எது பெரும்பான்மை என்று வந்தவுடன் அவனால் கண்டுபிடிக்கவோ கணிக்கவோ முடியாமல் இருந்தது. அவனுக்கு இன்னும் திருமணமாகவில்லை. இதன் பொருள் அவன் திருமணத்தையோ பெண்ணையோ வெறுத்தான் என்பதில்லை. ஒரு நாடக கம்பெனி ஆளுக்கு பெண் கொடுக்கவோ மதிக்கவோ அன்றைய சமூகத்தில் யாரும் தயாராயில்லை என்பதுதான் காரணம். பின்புறமாக அலையலையை கருமைய மின்னும்படி சுருள வாரிவிட்ட அமெரிக்கன் கிரேக்க வரைகளின் சுந்தரமான தோற்றமுடைய ஒருவனைப் போன்ற எடுப்பான முகத்தில் இடையறாத புன்முறுவல், நல்ல உயரம், அளவான பர்மன், 2ஆம் முறையாக திரும்பி பார்க்க யாரும் ஆசைப்படுகிறவர்களையான தோற்றம், கண்ணீரென்ற குரல், இவை அவனிடம் இருந்தவை. எழும்பூர் நிலையத்தில் அவன் வந்து இறங்கிய தினத்தன்று மழை கொட்டென்று கொட்டியே தீர்த்து கொண்டிருந்தது. ஒரு தென்பாண்டி சீமை கவிப்பட்டினத்தில் வந்து இறங்குவதை கொண்டாடுவதற்காக மழை பெய்ததாக யாரும் அதற்குள் தப்பு கணக்கு போட வேண்டியதில்லை. அது டிசம்பர் மாத பிற்பகுதியாதலால் வழக்கம்போல் சென்னையில் மழை கொட்டி கொண்டிருந்தது. டிசம்பர் மாதத்தில் மட்டுமில்லை, எந்த ஒரு மாதத்திலுமே பட்டினத்துக்கு அப்படி ஒரு மழை தேவையில்லை. மழை பெய்தால் பட்டினத்தில் எதுவும் விற்பதில்லை. தியேட்டர்களில் கூட்டம் குறைகிறது. குடிசை பகுதிகளில் நீர் ஏறுகிறது. அழகிய பெண்கள் மினுமினுப்பான புடவைகளில் சேறு தெரிக்குமே என்று பயந்து
பயந்து கொண்டே தெருக்களில் நடக்க வேண்டியிருக்கிறது. வெற்றிலை பாக்கு கைத முதல் புடவை கைத வைர வியாபாரம் மந்தமடைகிறது. குடைகள் மறதியால் தவறிப்போகின்றன. ஏழை பள்ளி ஆசிரியர்கள் குமாஸ்தாக்களின் செருப்புகளில் திடீரென்று மாரடைந்து போகிறது. டாக்சிக்காரர்கள் எங்கே கூப்பிட்டாலும் வர மறுக்கிறார்கள். இப்படி மழைக்கு பயப்படுகிற பட்டணத்திற்கு எதற்காக மழை வேண்டும்? மியூசியம் தியேட்டரின் வட்டவடிவமான அழகிய சிறிய கட்டிடம், ஆர்ட் கேலரியின் முகலாய பாணி கலந்த கட்டிடமும் அவனை வியக்க செய்தன. மியூசியத்தை சுற்றி பார்க்க ஒரு மணி நேரம் ஆயிற்று. வந்த புதிதில் சென்னையில் பொது இடங்களில் சுபாவமாக அவன் ஒரு பிரச்சனையை மீண்டும் மீண்டும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அவன் தமிழில் கேட்ட கேள்விக்கு எல்லாம் ஆங்கிலத்தில் பதில் கிடைத்தது. தமிழிலேயே பதில் கூறியவர்கள் ரிக்ஷாக்காரர்கள், டாக்சி டிரைவர்கள் மட்டுமே. அந்த தமிழும் அவனுக்கு புரியவில்லை. மதுரையில் மிக சிறிய பையனாக இருந்தாலும் நீங்க, வாங்க, போங்க என்றுதான் மரியாதையாக பேசுவார்கள். சென்னையிலோ 15 வயது பையன் 20 வயது கிழவனை பார்த்து கூட என்னப்பா என்றுதான் பேசினான். ஆங்கிலம் முத்துக்குமரனுக்கு அறவே தெரியாது. தமிழிலும் சென்னை தமிழ் புரிய சிரமமாயிருந்தது. பல மொழி கலப்பில் சென்னை தமிழ் கதம்பமாயிருந்தது. மழை காரணமாக மியூசியத்திலோ, நூல் நிலையத்திலோ, ஆர்ட் கேலரியிலோ கூட்டமே இல்லை. எல்லாவற்றையும் பார்த்து முடித்த பின் வெளியே வந்தபோது மறுபடி மழை பிடித்து கொண்டு விட்டது. டெலிபோன் டைரக்டரியில் நடிகன் கோபாலின் முகவரி தெரியாததால் ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் விசாரித்து கொடுத்த முகவரியை ஒரு துண்டு காகிதத்தில் குறித்து சட்டை பையில் மடித்து வைத்திருந்தான் முத்துக்குமரன். தற்போது எடுத்து பார்த்தபோது அது மழைச்சாரலில் சிறிது நனைந்து ஈரமாயிருந்தது. இந்த மழையில் கோபாலின் வீட்டுக்கு எப்படி போவது என்று தெரியாமல் சில வினாடிகள் மனம் குழம்பினான். அவன் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தவரிடம் மணி கேட்டபோது அவர்